வேலையை முடிச்சுட்டு போகடா. என்னடி தலைவர் வரல? வந்த உடனே என்ன கேட்காத. தலைவர் எங்க, சிவா எங்கன்னு கேளு. போ. தள்ளி தள்ளி அப்படியே விடு. வணக்கண்ணா. வா வா. தெரியுமா நேத்து நைட்டு சிவா நான் டான்ஸ் ஆடுறேன்ற. அட சும்மா ரஜினி ஸ்டைல்ல அசத்திட்டாரு தெரியுமா? தலைவருக்கு எல்லா கலையும் தெரியும்டி. ஆமாயா, என்ன ஆட்டோன்ற. ஹாய் தல. அட வா தலைவரே, வா தலைவரே, வா தலைவரே. ஐயோ நான் நைட் கலக்கிட்டீங்களாமே. எல்லாம் ஒண்ணும் இல்ல தல, எல்லாம் அந்த மேரி பண்ண வேலை தான். ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுச்சு. அப்ப என்ன பண்றது? பரவாயில்ல, அந்த அளவு 500 மீட்டர் விழுந்துச்சு. வாங்க ஒரு ரவுண்ட் போயிடலாம். வாங்க தல வா தல. ஏய் தலைவர் நானும் சரக்கடிக்கு போறோம், சாப்பாடு ரெடி பண்ணுவோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ரா. என்ன தாமஸ், ஒரு ரவுண்டா 2 ரவுண்டா? மூடின வேலையா பாடுறா. யோ மாமா, நீ 4 ரவுண்டா அடி, 5 ரவுண்டா அடி. மத்தியானம் சோத்துக்கு சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. பாத்தியா, கட்டிங் போட்டா லவலவன்னு கத்திரிய. தண்ணில இருந்து வந்தவனே தாமஸ் நேரா தண்ணி அடிக்க போயிட்டான். பாத்தியா? யோ அந்த ஆளு சொரா மாதிரி எப்பயுமே தண்ணில தான் இருப்பாரு. ஆமா, நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், நல்ல நண்பன். சும்மா இரியா. எனக்கு நண்பன் ஒருத்தன் கூட வந்து மாட்ட மாட்டேங்கிறேன். ஓசில வாங்கி கொடுக்கறதுக்கு சொந்த காசை போட்டு எத்தனை நாள் தான் குடிக்கிறது? வச்சா நீ எடுத்து குடிச்சு போடுற. எனக்கு கூட டான்ஸ் கத்து கொடுங்க தலைவரே. நானும் ஒரு வருஷத்துல இந்த வேலையில நானே வேலை இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கேன். நீ வேற தல. சரி சரி வாங்க வாங்க. கார் தலைவரே. தலைவரே இந்த ஷூட்டிங்ல எப்படி தலைவரே? ஜாலியா இருக்குமா? தட்டு புட்டுன்னு ஊத்து தல. தட்டுன்னு ஓகே. அதுனா தலைவரே புட்டுன்னு காமெடி எல்லாம் பண்ணா தல. ஊத்துங்க. ஊத்துற ஊத்துற. ஐயோ சரக்கு எங்க தலைவரே? அதான பார்த்தேன். ஊத்தல சீக்கிரம் சீக்கிரம் ஊத்துங்க. இப்படி அவசர அவசரமா குச்சினா தருதல ஆயிடுவீங்க தலைவரே. நான் ஏற்கனவே தருதல தான். ஊத்துங்க. ஐயோ தலைவரே, குண்டு பையன் வர வரான் தலைவரே. நம்மளுக்கே சரக்கு போத்த கட் பண்ணி அனுப்பு தலைவரே. தலைவரே பேப்பர் பாத்தீங்களா? இந்த மண்ணுள்ளி பாம்புல அதுல மருந்துலாம் செய்வாங்கல்ல, அதே மாதிரி இந்த மரவட்டல்ல இந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி போகுமே தல. ஆமா, அதுல மருந்து தயாரிக்கிறாங்களாம் தல. ஒண்ணுக்கு 1000 2000 கிடைக்குதான் தல. தல இத முன்னாடியே சொல்லியிருந்தா மீன் பிடிக்கிறது பதில் அதே பிடிச்சிட்டு இருந்திருப்பல்ல தல. சரியான துட்டு தல. போயிட்டான் 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 தலைவர. சியர்ஸ். 1000 கிடைக்கும் 2000 கிடைக்கும், எனக்கு ஒரு மரவெட்டி கூட கிடைக்க மாட்டேங்குது. விட மாட்டேன். ஒண்ணு கிடைச்சிருச்சு. எந்த ஜில்லாவில விட மாட்டேன். ஏன்பா ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மச்சான் சரக்கு வாங்கிட்டு வந்துக்கிறியா? என்னது சரக்கா? ஏன்பா நீங்க தானே சொன்னீங்க மரவெட்டி முடிச்சுட்டு வந்தா பணம் 1000 2000 கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. நான் தலைவன் நான் லூசு மாதிரி வளர்றான். என்னது லூசா? ஏன்பா நீங்க தானே சொன்னீங்க மரவெட்டி புடிச்சிட்டு வந்தா மருந்து தயாரிச்சு 1000 2000 கொடுப்பாங்க. நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல. நாங்க எப்படா பேசணும் அத? ஏன்பா அங்க பேசுறது நான் காது கொடுத்து கேட்டேனாப்பா. ஓ தலைவரே, அந்த மராட்டி மருந்து எதை சொல்லிருந்தீங்களா அப்போ? அட போடா லூசு பையா. மராட்டி மருந்து என்னென்னமோ சொல்றீங்களாப்பா? சொல்லுப்பா. அடிச்சி ஏந்து போடா லூசு. நான் லூசா? ஆமாண்டா. டேய் என்ன பார்த்து லூஸ் இட்டீங்களாடா? அட பாவிங்களா, ஒரு கட்டிங் கேக்க காடு பூரா அலைய விட்டீங்களாடா? இதெல்லாம் நல்லா இல்லடா. ஏய் பூண்டு போடா காண்டு. அடிங். நீ அழகண்டா. இந்த உலகத்துல மைனர் ட்ரெஸ் போட்டுட்டு வாக்கிங் போற முதல் நீ தான்டா போலாம்.
ஓ போலாம், கொஞ்ச நேரம் உட்கார்றான். உம்மா வாவ் சூப்பரா நீ. என்ன உன் ஆளைய காணா? கரைக்கு போயிட்டு வந்தல, லேட் ஆயிடுச்சு. என்ன உன்ன தண்ணி விடுற அழகேசனை காணா? தெரியல. வாயா சீக்கிரம். என்னடி இந்த ஆள் இவ்வளவு லேட் பண்றான்? மேக்கப் பண்ணி வர வேணா? இந்த இட்லிக்கார கிளவி தொல்லை தாங்க முடியலப்பா. இவர்களை உசார் பண்ணா விக்கலாம் மைனஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கிளவிகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாகி போயிச்சப்பா. வந்துட்டேன். வரான் காக்கா. அமைதிமா அமைதிமா. அவன் போட்டுக்க துணி கலரா பாரு. நாம தவளாம கத்திட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வர? அதெல்லாம் எடுத்து பண்ணிக்கலாமா? அப்புறம் ஆயா கல்லாம் கொஞ்சம் முன்னாடி போங்கம்மா. அழகான பொண்ணுங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. ஐயா அழக பத்தி பேசுற மூஞ்ச பாரு. அண்டங்காக்கா மாதிரி இருக்க செல்லமே அழக பத்தி பேசுறியே. கத்தாத, பிகர்களை பக்கத்து அசிங்கமா இருக்கு. தூக்கு. நாங்களும் அந்த காலத்துல அழகா தான் இருந்தோம். அப்போ நான் போறதுல கிளம்பி கிளம்பு கிளம்பு. லட்சுமி ரொம்ப டயர்டா இருக்கிற. நைட்டு ரொம்ப வேலையா? ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்காத, உன் வேலையை பாரு. படத்துக்கு போ. மூஞ்ச பாரு மூஞ்ச. மூஞ்ச பாரு, கரப்பா மூஞ்ச பாரு. என்னம்மா படம் ரொம்ப அடி வாங்கிருக்கு. நைட் என் வீட்டுக்காரரு நம்பிட்டாரு. சிவா வா, நீ அங்க நிக்கிற? போக்கா. கொல்லாயிமா பானையை உடைச்சிட போற. உடையும் பானை. கொல்ல சுளிக்க போகுது. போ. என்ன கனகா தண்ணி பிடிக்க வந்தியா? இல்ல தாலாட்ட வந்து தண்ணி உடியானா நல்லா ஜொல்லு ஊட்டிக்கிட்டு மூஞ்ச பாரு நல்லா மைடாப்பா மாதிரி. செல்லம். ஏய் பாத்து. என்ன செல்லம்? வா. என்ன தாமசே, கடலுக்கு போயிட்டு கடை போயிட்டு வந்து சிவா கூட. ஏய் வேலையை பாரு. மொரட்டு பையனா இருப்பான் போல இருக்கு. இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா கரெக்ட் பண்ணும். பாத்துக்கிறேன். தலைவர ஊடு போகத்துல மீன் குழம்பு வச்சுக்கிறேன், வீட்ல வந்து சாப்பிட்டு பையன். இல்லங்க பரவாயில்லங்க, நன்னூறுல வந்து சாப்பிடுறேன். சரிங்களா? போய் வா போ. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்றா, நைட் ஆளே காணோம். ரொம்ப பிஸியா? நைட் எல்லாம் என் வீட்டுக்காரு நிதானத்துல இருந்தாரியா, அதான் வர முடியல. இதான் சிங்கிள் ஓனரா இருக்கணும். டபுள் ஓனரா இருந்தா இதான் ப்ராப்ளம். இந்த வண்டியை விட்டுட்டு வேற வண்டி தான் வாங்கணும் போல இருக்கு. தண்ணி விடியா? அவசரப்படாதமா, பொறுமையா தான் வரும் தண்ணி. ஏய் கண்ணு தெரியலையா? தெரியல. நான் சிவா, நீ ஷூட்டிங் போலையா? ஐயா நீ பூ வைக்க போலையா? மூஞ்ச பாரு. ஐயா ரொம்ப தான் அழட்டிக்கிற. பச்சைக்கிளி முனியம்மா, உன்னை பாக்குறப்போ எனக்குள்ள ரொம்ப தெரியும்மா. பச்சைக்கிளி முனியம்மா, உன்னை பாக்குறப்போ எனக்குள்ள ரொம்ப தெரியும்மா. கண்ணி மசால் வடை பொண்ணுதான், உன்னை மச்சா பண்ணி மயக்க வந்த பின்னர் பையன்தான். எனக்குள்ள ரொம்ப இருக்கும்மா.
ஆசைய பாரு மீசைய பாரு அசிங்கமான வாழ்க்கைய வாழ்ந்து அச்சிட்டுப்பட்ட ஜென்மங்கையெல்லாம் அவஸ்தப்பட்டு போனத பாரு அந்த பேச்சு நமக்கு வந்தா பார்த்தா உசுறு மூடும் ஒரு பிள்ளைய மாற போயிரும் மாமா ஒரையா பரிசம் போடுற வழிய பாரு மாமா பச்சைக்கிளி பச்சைக்கிளி நீயம்மா உன்னை பார்க்கிறப்போ எனக்குள்ள ரொம்ப தெரியுமா அமிர்தவல்லி ஒரு வார்த்தையால என்ன அவ திருந்த சொல்லி அவளைய கெடுப்பதெல்லாம் பொம்பளதானுங்க அது உண்மைதானுங்க அத ஆசையோட சொல்ல வந்த திட்டுறாங்கோ இல்ல உனக்க வராளுங்கோ பண்ற பசங்களுக்கு பஸ்மக்கா சீசா லவ் பண்ற மாமனுக்கு கசவக்கா பண்ணி மயக்க வந்த பச்சைக்கிளி பச்சைக்கிளி நீயம்மா உன்னை பார்க்கிறப்போ எனக்குள்ள ரொம்ப பிரியம்மா உன்னை பார்க்கிறப்போ எனக்குள்ள ரொம்ப பிரியம்மா வந்துட்டியா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் தான் வந்துட்டியான்னு. போங்க, போய் வேலையை பாருங்க. என்ன மேக்கப்லாம் நடக்குது? காலையில குடிச்சிட்டு வந்துட்டியா? காலையிலேயே குடிச்சாதான் சும்மா கலகலான்னு இருக்கும். இப்போ கலகலான்னு இருக்கும், அப்புறம் வளவலன்னு வாயில் புடவை மாதிரி ஆயிடும். என்ன வாயில் புடவையா? ஏன் வாயில் புடவைனா வாங்கி தர போறியா? நான் வாங்க போறேன், நீ கொடுக்க போற. ஏய் ஏய் டேய், என்னடா பண்ற? என்ன பண்றேன்னு இப்ப பாருடி. இன்னைக்கு இதே வேலையா போச்சு. என் பச்சை கிளி. சிவா சிவா, இந்த கால் வந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க தலைவரே. ஐயோ, அப்படியா? எப்போ? இந்த உடனே வர. டேய் டேய், இப்படியே சுத்திட்டு இருக்காதடா. இங்க பாரு, யூனியன் தலைவரை பார்த்து ஷூட்டிங் போடா. ஏரியாவுல ஒரு சாவு. ஐயோ, முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடு. அதையும் குறி. சரி, வர. முத்தாய் அள்ளி தந்து முகம் பார்க்காம போறவரே, குத்து கல்லு மேலேறி கூப்பிட்டது கேட்கலையோ. ஆனகட்டி நிறுத்து. தல வாத்தல. வணக்கம் தல. வணக்கப்பா. அது போனா போயிட்டு போகுது. என்ன வட்டிக்கிட்டு வசூல் பண்ணது? இல்ல கணக்கு வாங்கினே. இல்ல வா உட்காரலாம். நீ பொம்பளை பத்தி தானே வட்டி கொடுப்ப, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இவன் வேறயா? அடித்தல. அட அடித்தல, சும்மா அடித்தல. சாப்பிடுத்தல. எப்படி இருக்கு சரக்கு? இந்த கும்பல கொஞ்சம் சேர்க்கணும். ஆரம்பிச்சியா? ஆமா, நீ சாவுக்கு வந்தியா சைட் அடிக்க வந்தியா? தப்பா நினைக்காதப்பா. கூடு கட்டி வாழு மகர
காப்பாத்துங்களே. குதிரை கட்டி வாழ்ந்த மாளிகையில். அப்பாடா காப்பாத்துட்டாடா. என்ன தலைவரை எப்படி போட்டு வச்சிருக்காங்க? காசு இல்ல தலைவரே, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். முன்னாடியே சொல்லியிருந்தா வந்துட்டுப்பல்ல. எனக்கே இப்பதான் தெரியும். கணக்கா மாமா ஒருத்தருப்பானே, எங்க அவன்? இதோ இருக்கானே. முண்டக்கண்ணே. யோ என்ன பண்ணிட்டு இருக்க? மோடி வித்த காட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, சரக்கு அடிச்சிருக்கோம்டா. அப்பங்க இப்படி போட்டு வச்சிருக்க, அறிவில்ல? இவ்வளவு பேசுறியே, துட்டு கொடுக்க நீ அப்படியா முடிச்ச? வாதல போலாம். வாடா மச்சான். அதுக்கு இவன் செத்துருக்கல. என்னங்கடா மோளமெல்லாம் பலம் மாதிரி இருக்கு. அண்ணே அண்ணே என்னடா பூண்டை போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. அந்த மாதிரி பறக்க விடுறாங்க. பந்து மாதிரி பறக்க விடுறாங்க? ஆமா. என்னடா சொல்ற? ஏய் தல, சீக்கிரம் கலந்துடா.
உன்னை ஏன்டா அடிச்சாங்க? அத ஏன்டா கேக்குற மச்சான்? காலையில தலைவலிக்குதுன்னு உன் பாக்கெட்ல இருந்து 50 ரூபாய் எடுத்து போனேன். இருடா ஒரு கட்டிங் அடிக்கலான்ட்டு ஒயின் ஷாப்புக்கு போனேன். கட்டிங்க்கு ஷேர் வேணும்னு ஒருத்தன்கிட்ட கேட்டேன். அவனும் கொடுத்தான். என் கட்டிங்க சேர்த்து அடிச்சுட்டான். ஏன்டா அடிச்சுன்னு கேட்டு என்ன தூக்கி போட்டு பந்தாராடி டேய் 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 சாப்பிட்டுக்கு போய் இப்படி குளிக்காம உள்ள போறியே, முதல்ல போய் குளிச்சிட்டு வாடா. அட போமா. ஏன்டா இப்படி இருக்க? முந்தா நேத்து போன, இன்னைக்கு தான் வர. ஏன்டா நல்ல தொழில கத்துக்கிட்டு ஏன் இப்படி ஊரை சுத்திட்டு இருக்க? யூனியன்ல லோன் கட்டணும், சந்தா கட்டணும், இதெல்லாம் கட்டினாதான் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. நீ தெரியா? ஆமா, இன்னமும் நானே கொடுத்துட்டு இருக்கேன். உலக்க மாதிரி இருக்கியே, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கே. ஆமாம்மா, இந்த வயசுல ஊர் சுத்தாம கோயிலுக்குள்ள மசுத்துவாங்க. பசிக்குதுமா, வந்து சோறு போடு. அங்க வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ஐயோ, என்னைக்குதான் திருந்த போறானோ. இந்த என்ன சாப்பிடும்? ஃப்ரெண்டோட வந்திருக்க? அவ புள்ளைக்கு உடம்பு முடியலையா, 2000 ரூபாய் பணம் கேக்குறா. 2000 ரூபாய் ரொம்ப அதிகமாச்சு. இரு வட்டி எல்லாம் கரெக்டா குடுத்துறேன்னு சொல்றா. நம்ம சொல்ற மாதிரி வட்டி கிட்டி மேட்டர்லாம் சொல்லிட்டு பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அத சொல்லி கரெக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். கொஞ்சம் இப்படி வா. ஹலோ சேது, நான் தான் சேது. சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி வா. ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவகிட்ட, அவ கரெக்டா நடந்துப்பா. ஏமா ஓகேவாமா உனக்கு? சரிங்க. சொப்னா, நீ வந்து கடையை பாத்துக்கோ. நீ வாமா. சொப்னா, ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். நீ போயிட்டு வா. என்ன மேரி, எப்படி இருக்கீங்க? உன் பையன் ஸ்கூலுக்கு போறானா? போறான் சிஸ்டர். நீங்க பேசிட்டு இருங்க, நான் சைக்கிள் எடுத்து வந்துடுறேன். சரிங்க. சரிங்க. வாரம் வாரம் நாங்களும் சர்ச்சுக்கு வந்துன்னு போயின்னு தான் இருக்கிறோம். ஆனா எங்க கஷ்டம் எங்களை விட்டு போலையே. நீங்க கடலை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, கர்த்தரையும் அந்த அளவுக்கு நம்புங்க. அவருக்கு எப்போ யாருக்கு என்ன செய்யணுமோ அது செய்வார். நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரம் நல்லது நடக்கும் பாரு. அந்த நம்பிக்கையில தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க, குழந்தைய நல்லா படிக்க வைங்க. சரி சிஸ்டர். பையன் நல்லா படிக்கிறான். ஓ அப்படியா? போலாமா? வரேங்க சிஸ்டர். போயிட்டு வாங்க. வரேங்க சிஸ்டர். போயிட்டு வாங்க. சரி. ஆமா சொல்லுங்கம்மா. நாயா சமலா. அம்மா பாலாட கூப்பிட்டு எத்தனை சொல்றது போட்டா? நான் வேலை பார்த்துக்கிறேன். வேட்டைக்கு போலியா? நான் எங்கம்மா வேட்டைக்கு போறேன்? நானா வந்து நம்ம வலையில மாட்டுதாப்பா. இவர் அப்படியே அல்டிமேட் அஜித் குமார் தானா வந்து வலையில மாட்டுதான். போஞ்சா பாரு, தண்ணி டேங்க் அதுக்கு வித்தியாசம் தெரியாம. நீ உள்ள போப்பா, ரொம்ப கலாய்க்கிறப்பா. டேய் தம்பி, அந்த கேஸ் அடுப்பு இன்னும் ஒர்க் ஆகல, வந்து சரி பண்ணு. வேலை இருக்கு, நாளைக்கு வரேன். சரி சீக்கிரம் வரியா? ஏடா சிவா, தலைவரை பாத்துட்டியா? ஓகே. என்ன அதிசயமா வந்திருக்க? அது யூனியன் பக்கம். தலைவரை பார்க்க வந்தேன். ஓ, என்ன சொன்னாரு? என்ன ஆச்சு? பணம் கட்டினாதான் ஷூட்டிங் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. இப்போ என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண வேணாம், செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. இப்போ இத வச்சு என்னடா பண்ண போற? இத வச்சு என்ன பண்ண முடியும்? பிசினஸா பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஓகேவா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு உன்னை பாக்குறேன். வரேன். சிப்ப. ஐயோ. ஏய் பாய், வா பாய், வா பாய், வா பாய். எங்க பாய்? ஆளே காணோம். பேர் பாய். போதனா பாய். பேர் பாய் நீ. எல்லா வேப்பிங்களும் இங்க தான் இருக்கீங்க. என்னப்பா எப்படி இருக்கற? என்ன சிவா ஷூட்டிங் போறியா? இல்ல பாய். இன்னும் ஓசி சோறு தானே? பாய். பத்தியா வந்தோன தலைவரை கலாய்க்கிற. இருக்கல. கொஞ்சம் நேரம் ஆகும். அவர் என்ன கதி ஆவறாருன்னு பாரு அவரை. மச்சான் இதெல்லாம் கொஞ்சம் ஊத்து. சீக்கிரம் சீக்கிரம். கை நடுக்குது பாரு. அலையுது பாரு. அடுத்த மாசம் கவர்மெண்ட்ல ஓட்டைய பெருசா போட சொல்லுடா.
போடமா பாய் மூடு வர மாதிரி அது தெரியல போடாதடா. எனக்கு எதிராக தல ஏந்திரி தல மழை வர மாதிரி தல தல ஏந்திரி ஏந்திரி தல தல அந்த பக்கம் இந்த பக்கமா பாத்துல உனக்கு எதனா சொல்றேன் பாத்துல பாத்துக்கோ சரி புருஷன் குடிச்சிட்டு மழையில விழுந்து கிடக்குறாரு ஒரே மின்னலும் மழையுமா இருக்கு வந்து கூட்டிட்டு போமா ஐயோ யாருக்கு வேற வேலையே கிடையாது குடும்ப கஷ்டம்னா கொஞ்சமா தெரிஞ்சாதானே விழுந்துறியா விழுந்துறியா எப்படி பாத்து நீ எல்லாம் ஒரு மனுஷன் பாத்தியா யோ நான் எல்லாத்தையும் வேற யாரும் இருக்காங்க வாயா ஓ பாத்தியா நீ வருவ குடிச்சிட்டு வருவ உன் முடிச்சுட்டு காத்துக்கிறான் வாயா தாலி எப்போ பார்த்தாலும் இப்படி குடிச்சு வந்தே கிடக்குறானே தலைவரே தலைவரே வா சிவா வா தலைவர் என்ன தூங்கிட்டு இருக்காரு இந்த பாரு ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது புள்ள குடிச்சிட்டு பாப்பறப்பான்னு காலை விரிச்சு மேலான்னு கிடக்குது பாரு ஏந்திரி தல தல யோசிக்க வேண்டியது கிடையாது என்ன தல ஆமா சீ இப்படியெல்லாம் இருக்க கூடாது ஒரு மனுஷன் என்ன தல நல்ல தூக்குமா சீ என்னடா இது கண்ணுக்கு போகக்கூடாதுன்றாங்க ஏய் காலங்கத்தல கத்தின்னு இருக்காதுடி இதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல என்ன தல ஊரே போயில செத்துக்கின்னு இருக்கு நீ என்ன தல ஜாலியா தூங்கின்னு இருக்க என்ன ஆச்சு தலைவர நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஆமா நேத்து நைட் நடந்தது தெரியுமா என்னாச்சு யோ கம்மிரியா நீ எது ஒண்ணு சொல்லவே விட மாட்டற ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு ரோட்ல மலாந்துக்குச்சு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான் பாரு அவன் சொல்லி நைட் 12 மணிக்கு கூட்டி வந்து வீட்ல படுக்க வச்சேன் தெரியுமா நீ என்ன பாதியில இறக்கி விட்டு போயிட்டியா இல்ல நான் முதல்ல போயிட்டேன் முதல்ல போவ நீ எவ்வளவுதான் சொல்றது இந்த ஆளுக்கு வீட்ல அரிசி இல்லையே பருப்பு இல்லையே புள்ளைக்கு பீஸ் கட்டணுமே கரண்ட் பில் கட்டணுமே வாடகை கட்டணுமேன்னு ஒரு கவலையும் கிடையாது தோரைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு நீ வாங்க போறேன் இங்க உட்கார்ந்தா எந்த வேலையும் நடக்காது முதல்ல வெளில போய் வேலையை பார்க்கலாம் வரியா வெளில எல்லாம் கும்பலா கத்தின்னு இருக்காங்க அப்படி வாத்தல சொக்காடு வா போலாம் நான் போறேன் பழப்ப கொஞ்சம் பாரியா தல சிடி ஸ்லாப் மேல வச்சிருக்கேன் எடுத்துக்கோ ஓகே தலைவர இவன் அழுதுட்டே வர்றான் ஏய் யோ எங்கேயா அழுதுன்னு போற தாமஸ் உனக்கு விஷயமே தெரியாதா தண்ணில 4 போட்டு போயிருச்சியா நானும் தண்ணில போறேன் என் போட்டு தண்ணிலே போயிருச்சியா மாமனார் விடுதா பறிச்சியா நானும் தண்ணிலே போறேன் நான் போறேன் தண்ணில போறேன் ஏய் தண்ணி இங்க இருக்கு தண்ணில போற இந்த பக்கம் போற நீ வேற தல அவங்க தண்ணிக்குள்ள உள்ள போறான் தண்ணி அடிக்க கடைக்கு போறான் உங்களா திருட்டு குடுக்கற பேரடா நீங்க மட்டும் கூட்டம் கூட்டமா அடிப்பாங்க நம்ம மட்டும் சிங்கிள் அடிச்சா வகுத்துருச்ச தொழிலுக்கு என்ன பண்றது எல்லாம் சரியாயிடும் பெஞ்ச மழையில இருந்து போட்டே காணும் அவங்க போட்டையும் காணும் இடையில உங்க போட்டையும் காணும் தெரியாம காட்டு இவருக்கு சேர்த்து போட்டு இல்லாம எப்படி கடலுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் நிவாரணம் கிடைக்கும்
கவலைப்படாது. கடவுள் பார்த்துக்கோ. சரியாயிடும். வாங்க. ஓடு வந்துன்னா அடுத்தது வாங்கி போலாம். என்னதே இல்லையா? கால் சொல்லையா சரக்கு தீர்ந்து போச்சு. சரக்குதான் வேணும். பார்த்தா மைனா படத்துக்கு ஹீரோ மாதிரியே இருக்காங்க. குடிச்சிடுவேன். ரொம்ப சந்தோஷம். காசு இல்ல, என்ன பண்ணுன்னு தெரியல. தம்பி சரக்கு இருக்கா? இங்கதான் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. இங்கதான் சொன்னாங்க. இப்ப நீங்க உள்ள பைக் ஓட்டுனா சரக்கு ஓட்டுனா அதெல்லாம் பொடிச்சு பொறுத்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்களை 4 பேர் துரத்துறானுங்களே. சொன்னுமல 4 பிளாக் சக்கரையே வேண்டாம். வணக்கம். மாநில செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 2000 மீனவ குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா 25,000 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள எல்லா கடலோர கிராமங்களுக்கும் இந்த 25,000 வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் நிவாரண நிதி பாத்தீங்களா? வாடா போய் அந்த வேலையை பார்ப்போம். போடா 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 போடா. இங்கே வாழ்க்கையை எங்கள் இஷ்டம் போலே வாழ்க்கை உந்தன் கையில் உள்ளது. அதை யூஸ் பண்ணி ஆபத்தின் யோகம் நம்மை சேர்த்து வைத்தறிவு பாக்கியம் செய்தவர்க்கு மட்டுமே நம்மோட ஃப்ரெண்ட்ஷிப் மியூசிக் ஒன்றும் நீரில் இல்லையே. மாசமுள்ள புல்லைங்கள் நாமதாண்டா வாசனை எங்கிலேனா தேடுவதெங்கையோ. பாவி கூட நம்மை போல் வாழ்வதற்கு பள்ளிக்கூடம் சென்று பாடங்கள் படிக்குவோம். நண்பா நண்பா என்னுடைய ஆன நண்பா நம்மை போல் யாருண்டா நண்பா நண்பா என்னுயிர் நண்பா நண்பா எனக்கும் ஒரு கொம்பு வந்தா ஆபத்தில் போகும் நண்பா நண்பா நண்பா. தலைவரே, இந்த படத்தை கட்டிட்டு ஷூட்டிங் போங்க. சரியா? நான் தலைவரே போட்டுக்காக வச்சிருந்த படத்தை எடுத்து யூனியன்ல கட்ட சொல்றேன். போட்டுக்கெல்லாம் நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். வேற கூட மகளிர் கூட லோன் வாங்கிருக்கு. உங்க அம்மா கூட வாங்கி கொடுத்துருக்குது தலைவரே. அதையும் இதையும் சேர்த்து கட்டிட்டு ஷூட்டிங் போங்க. தலுப்பா இருங்க தலைவரே. அப்பதானே நம்மளுக்கு எல்லாம் கெத்து. தலைவரே பார்ப்பது எங்கள் இஷ்டம் போலே நீ பண்ணினா வாழ்க்கை உந்தன் கையில் உள்ளதே. அதை யூஸ் பண்ணி லைஃப் சூப்பராகிவே.
பார்க்கும் வரை கொஞ்சம் அவஸ்தைதான் நடுவீசியில் நம்மை நீடலும் தொடராதே போராமை அதுவே உள்ளதே பௌர்ணமி இரவு கடற்கரை காற்றில் நாம் மட்டும் இருப்பதென்னவோ நண்பா நண்பா என்னுயிரான நண்பா நம்மை போல் யாரும் உண்டா நண்பா நண்பா என்னுயிர் நண்பா நண்பா எனக்கு ஒரு பொம்பு வந்தா ஆபத்தில் உதவும் நண்பா 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 எங்க வச்சாப்ல என்னயா பாட்டெல்லாம் பலமா இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மேரிமா என்னயா ரொம்ப கொஞ்சற? வேலையெல்லாம் முடிச்சிட்டியாடா? முஞ்சிச்சு. சரி சரி. பையன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான். சொம்பளம் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாமா. சீக்கிரம் வாடா. இந்த வரையா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சந்தோஷமா இருக்குடி. கவர்மெண்ட் கொடுத்த உதவி பணத்தால நம்ம கஷ்டம் எல்லாம் போச்சு. நானும் இனிமே கடலுக்கு போடுவேன். தலைவரும் நாள்ல இருந்து ஷூட்டிங் போடுவாரு. இனிமே அவர் பாடு கொண்டாட்டம் தான். ஏய் நேருதே? பாரு போடுறேன். போடு பார்க்கலாம். என்ன படையா இது? மூஞ்ச பாரு. ஆஃப் பண்ணியா? ஆஃப் பண்ணியா? ஆஃப் பண்ணி ஏந்து போய். ஏந்திரியா? ராமசே டைம் ஆச்சு வாப்பா. வா. போன் எடுக்க மாட்டேங்குது. ஏய் ஸ்டார்ட் பண்ணு. இப்போ தலைவர் கடலுக்கு போயிட்டான்னு சொல்லு. சரி போய் வா. சிவா டேய் சிவா, காலையில சீக்கிரமா வெளியில போகணும்னு சொன்னியேடா. மணி 8 ஆச்சு. எந்திரிடா. என்ன புள்ளைய போ. மா தாமஸ் போன் பண்ணிருக்கான். எழுப்ப கூடாதா? பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் போன் பண்ணிட்டாரு. குடிக்க போறதுக்கு ஒரு போனு. இதுக்கு நாங்க வேற உங்களை எழுப்பணும். குடிகார நாய்ங்களா. சும்மா இருமா. நாட்டு ரச்சபுள்ள வருது. சரி போய் பார்க்கலாம். இந்த டான்சர் பையன் இங்க ஆம்பளை இல்லாதனால தான் எப்பவுமே இங்க வரான். ஏன் வரான், எதுக்கு வரான்னு ஒன்னும் புரியல. என்ன சுந்தரி, இப்போ நீ எங்க இருக்க? யூனியன்ல. ஆமா, நீயும் ஷூட்டிங் வரியா? ஆமா, கேர்ள் அசிஸ்டன்ட் தான் யாரு வரான்னு தெரியல. டேய் சும்மா ஊத்தாத, நான் தான் வரேன். ஓ அப்படியா? ஆமா,
சரி ஓகே, மறந்துடாம வரும்போது என்னோட டிவிடி பிளேயர் எடுத்துட்டு வந்துரு. ஓகேவா? பாய். சும்மா வருமா? சமாளிக்கிறது எப்படி? மேரி மேரி, ஆஹா வந்துட்டாயா? யாரா சொல்ற? யோ காலைல அது வந்து டிபன் சாப்பிட்டு போனா இன்னும் மத்தியானம் கூட அவ்வளோ சாப்பாட்டுக்கு வந்துட்டாயா? மேரி என்ன நடப்பு எட்டு உத்து பாரியா பாரியா பாரியா. அப்பனா இனிமே குஜால் தான் இருக்காதா பின்ன? ஐயோ அடுக்குமாயா இங்கே பாரியா. எவ்வளோ ஒருத்தன் இங்க வந்து அனுபவிச்சுட்டு போறாயா. யோ உன் நேரம் நல்ல நேரையா. நீ காசு கொடுத்து வெளியே பாக்குறத கண்ணு போயிட்டு நேரையா பாரியா. இது கடவுளுக்கு அடுக்காது. நடக்கட்டும். மாட்டுவாடா. வரேன். அடே என் முன்னாடி வந்து என்ன கொல்லுறடி. ஆனா உன்னை எனக்கு ஒரு நாள் சாப்பிடாம விடவே மாட்டேன்டி. முளைச்சு 3 நாள உள்ள அங்கடா பாத்துட்டு இருக்கிற. புறா புறா புள்ளையா இது. மேரியக்கா என்ன பண்ற? வாடி உக்காரு. என்ன பூவெல்லாம் வித்துட்டியா? ஆச்சுக்கா. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், நீ தான் எனக்கு உதவணும். அது சரி, நீ என்ன விஷயம்னு சொல்லு. உதவுறதா வேணாவான்னு நான் முடிவு பண்றேன். அது வந்து அதான் வந்துட்டிய. அது வந்து இப்ப என்னதான் சொல்ல வர? பட்டுன்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. நீ ஐயோ நீ 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 என்னடி? நான் சிவாவை காதலிக்கிறேன். இதானா? இதுக்குதான் நீ இந்த இழு இழுத்தியா? நீ இழுக்கிறத பார்த்தா என்னவோ ஏன் புருஷனை காதலிக்கிறியோன்னு நினைச்சேன். நீ தான் பேசணும்க்கா. நான்லாம் அதை சொல்ல மாட்டேன். அந்த வேலைக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அவரு சரினாலும் நீ வேணாம்பா போல இருக்கு. உன்கிட்ட போய் உதவி கேட்டேன் பாரு. உதவியா? என்ன உதவி? இப்ப என்னமோ கச்சா முச்சான்னு உளறிட்டு இருக்காயா? உளறல. என்னடி சொல்ற? சிவாவை இந்த பொண்ணு காதலிக்குதாமா. அப்படியா? இந்தா முதல்ல நுழைய காட்டு. ஆமா மாமா, நீ தான் பேசணும் மாமா. மாமா நீ பேசு, நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன். அப்ப சரி. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்தா கிளம்பு. அப்புறமா சரி சரி. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. ஏய் ஏய் ஏங்க வந்த? டான்ஸ் பார்க்க வந்தேன். போறா. யோ நீ கொஞ்சம் எந்திரச்சு ஆட. நீ முதல்ல எந்திரச்சு ஓடு. கிளம்பு. போறா. அதான்டா. ரொம்ப போறா. சரி எனக்கு கொஞ்சம் டான்ஸ் சொல்லி தரியா? எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன். சரியா? அஜய் மம்மி கூப்பிடுவாங்க, வட போலாம். மேரி வீட்ல அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. அதை கொண்டாந்து கொஞ்சம் நம்ம வீட்டுல வைக்கணும். அப்பதான் இவன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான். இதுவா? ஓடு. 2 பீடி கொடு. வானே என்ன ஆளே பார்க்க முடியல? ஏன் இங்கதாங்கிறேன். ஒன்னும் இல்ல, உன் பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்கிறியா? ஏன் அப்படி கேக்குற? உன் வீட்டுல என்னமோ நடக்குதுன்னு அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? நீ வீட்டுல இல்லாதப்போ உன் டான்சர் ஃப்ரெண்டு அடிக்கடிக்கு வந்து போறான். நானே பாத்திருக்கேன் அது. ஏய் வாய மூடு. ஐயோ பொண்டாட்டி புள்ளைகளை பத்தி யார்கிட்ட சொல்றா? உன்னை பத்தி இந்த ஊரே பேசுறீ. தெரியாது உன்னை பத்தி பேசு. தமஸ் ஏச்சுமா தமஸ் உடுமா தமஸ் சொல்லுமா என்ன பேச சொல்லுமா தமஸ் அப்பா உடுமா தமஸ் அட உடுமா தமஸ் உடுமா நான் பாத்துறேன் உடுமா பேசுறீங்க. வா சி வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். தமஸ் நீ போ தமஸ், நான் பாத்துறேன். சரி தமஸ் போ. புத்திக்கிட்டோல அவன்கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏத்த மாதிரி இருக்கிற அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இப்ப கடையை நாசம் பண்ணிட்டு போயிட்டாலும்
இந்தா 1/4 கிலோ புளி கொடு. என்ன கனகா இப்படியே சுத்திட்டு இருக்க? ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எங்க ஒருத்தனுக்கு இப்பதான் கொக்கி போட்டிருக்க. ஊனும் சொல்ல மாட்டேங்கிறான், ஊனும் சொல்ல மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கணுமா? அப்பதான் இதெல்லாம் சக்சஸ் ஆகும். அது எங்களுக்கு தெரியும். புளிய கொடு. எப்படி போறா பாரு. சும்மா ஆட்டிக்கினு யோ சின்ன பொண்ணையா அது? இன்னும் ரொம்ப திருத்தணும். என்ன எப்படி இருக்கீங்க? சொப்னா எப்படி நல்லா இருக்கேன் சிஸ்டர். நல்லா இருக்கேன். தாமஸ் பையன். ஆமா தாமஸ் பையன் தான். டேய் குட்டி இங்க வா இங்க வா. இந்தா இத குடு. அப்பா எங்க? கடலுக்கு. அப்படியா? சரி பாத்து போ. பை. டாடா. ஹலோ. நான் தான். தலைவர் எப்பவுமே பிஸி தான். ஓ அப்படியா? சரி. எங்க இருக்க? சீக்கிரமா வா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கா? முக்கியமான விஷயம். ஏங்க வீட்டுக்கே வந்துட்டேன். போனை கட் பண்ணுங்க. இதோ வரேன். இப்ப மட்டும் இல்லம்மா, எப்பவுமே அப்படிதாம்மா. சரி சரி போயிட்டு வரேன். வரேன். ஏய் கீழ்ச்சிட போறேன். ஏய் நான் பாக்குறேன். ஏய். டேய் யார் சந்திரா போன்? சிவா பாய் பேசுறேன். யோ முசா பாய் சொல்லியா? நம்ம பாய்டா. லவுட் ஸ்பீக்கர் டேய் போறா. டேய் எந்தடா? சொல்லு பாய். டேய் எனக்கு ஆந்திரால ஒரு கவர் ஒன்னு கிடைச்சிருக்குடா. என்னடா இது? பணம் கவரா? அது ஃபுல்லா பணம் இருக்கு. சரிடா. என்ன பண்ணது? பணத்தை வச்சுக்கின்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களை விட்டா யாரா இருக்கா? எங்கடா அட்ரஸ்? ஆந்திராவுல நெல்லூர் ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அங்க ஸ்டேஷன் வந்து நிக்கிறேன். ஓகேடா மச்சான். மச்சான் அங்கே இரு. ஓகேவா? பத்திரமா இரு. சரி வாடா போலாம். வாடா போலாம். ஏய் ஆளுங்க வந்துட்டு போயிட்டாங்க பாத்தியா? பின்னாலேயே தடுச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன ஒன்னத்தையும் காணாமே. என்ன தாமஸ் சோகமா வர பார்க்கவே முடியல. நம்ம இவ்வளவு கேட்டு தம்பி உங்களுக்கு என்னடா வேணும்? புரியல. போற இந்தா இத எடுத்துன்னு போ. எப்பவுமே நான் திரும்பி வரும்போது கரைக்கு வருவேன். இன்னைக்கு என்ன ஆளை காணோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி கூட்டின்னு போயிட்டு மாத்திரை போட்டு ஸ்கூல்ல கூட்டின்னு போய் விட்டு இப்பதான் வரேன் தெரியுமா? டீ எடுத்துன்னு வரேன். இரு டீ எடுத்துன்னு வரேன்.
பண்ணும்போது இவ போல இருக்கு. என்னையா இரும்புற? இந்த டீ குடி. சிவா வந்தானா? எப்பவுமே தலைவர் வந்தாரான்னு கேப்ப, இப்ப என்ன புதுசா சிவா வந்தானா? வந்துச்சு, வந்து ஏதோ போட்டோ எடுத்து குத்துட்டு போச்சு. ஏயா இரும்புற? உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? யோ எங்க வந்து காத்தடி? வாங்கறதுக்கு வந்து பிறந்தது. அந்த டான்சர் ஃப்ரெண்ட் வீட்லயே வந்து காத்தாடி விடுறான். அதெல்லாம் கேட்காம கேக்குறது வந்துட்டேங்க. சொல்ல மாட்டேன். ஐயோ சின்ன பிள்ளைய போட்டா இருப்பா இரு. என்ன ஆச்சு? இருப்பா என்ன ஆச்சு? தாமஸ் சின்ன பையன் தெரியாம பேசிருப்பா. இருப்பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப உங்களோட வச்சுக்கிறேன். நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. பாரு தாமஸ், இனிமே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லிரு. அதுதான் உனக்கு நல்லது. போயானா இப்படி குஷ்டு வந்து உட்காந்துக்கிற? ஏய் டிவி நித்து. என்னயா புள்ளைய வேற ஆத்திட்டினுங்கற? மூஞ்ச வேற ஒரு மாதிரியா வச்சுனுங்கற? இன்னும் நான் அடிச்சாலே கத்துவேன். மேரி, சுயவிதைக்குள்ள பணம் வாங்குன, அத கட்டணும்ன்ற எண்ணமே இல்லையா? உன் வீட்டுக்கு எத்தனை வாட்டி நான் அலையறது? நீயும் பணம் கட்டுறது இல்ல, நீ வாங்கி கொடுத்தவளும் பணம் கட்ட மாட்டேன்றா. ஏக்கா நீ வீட்டுக்கு போக்கா, ஒரு வாரத்துல நானும் அந்த அம்மாவை எட்டு வந்து கட்டிடுறேன்க்கா. உனக்கு அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி என்ன வர வச்சேன்னு வச்சுக்க, அசிங்கமாயிடுவ. நீ போக்கா, நான் எட்டு வந்து கட்டிடுறேன். ஏய் நிறுத்துற அந்த டிவிய. யோ இதே மாதிரி பாட்டுதாயா நேத்து போட்டாங்க. சிவா என்ன ஆட்டம் ஆடுதுன்ற? சூப்பரா இருந்துச்சியா. ஏய் கடங்காரி ஊடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போற. பாட்டு பாக்கணும் உனக்கு? இங்க ஏன் பழப்ப டப்பா டான்ஸ் ஆடுங்குதுரி. உனக்கு டான்ஸ் பாக்கணுமா? ஒழுங்கா அவனாண்ட குத்த காசை வாங்கி திருப்பி கொடு. இல்ல பாட்டை பார்க்கணுமா டான்ஸை பார்க்கணுமா? வெத்ரி என்னாச்சு இந்த ஆளுக்கு? என்ன தாமஸ், கடலுக்குலாம் போறது இல்லையா? போலதான் பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நான் பாத்துக்கிறேன், இப்போ. சரி ஆட்டோல ஏறு. நீ போடா. சரி உடம்பு பாத்துக்க, வரேன். டேய் உங்களை கால்ல இருந்து எங்கடா வலிச்சு வலிச்சு தேடிட்டு இருக்குது? வளைச்சு வளைச்சு ஓட்டுறாரா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா. ஏய் கம்முனுடா. என்ன மச்சான்? தாமஸ்க்கு உடம்பு சரியில்லடா. ஜிஜு ஒரு மாதிரியாவே இருக்கான்டா. நல்லதாடா இருந்தாரு. எனக்கே ஒண்ணும் தெரியலடா. சரி மச்சான், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்னா. வர்றப்ப அவங்ககிட்ட மயக்க மருந்து இருந்தா வாங்கிட்டு வா மச்சான். எப்ப பார்த்தாலும் போதலே. டேய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நானும் வரேன்டா. டேய் டாக்டர் அவன் போகட்டும். என்ன தல உடம்பு சரியில்லையாம? என்ன தல அப்படி கொஞ்சம் வாங்க. என்னாச்சு சொல் தல. இனிமே வீட்டுக்கு வராதீங்க. என்னாச்சு தலைவரே? வராதீங்கன்னா வராதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சொன்னா புரியாதா? ஓ பாத்தியாடி,
மாதிரி இல்ல, போதையிலேயே சுத்தி கிடக்குறான். என்ன மேரி 2 மாசம் ஆச்சு வாடகையே தரல? அண்ணே இந்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்னு. ஆமா, உன் புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போனாலே குடிக்கவே பணம் பத்தாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த மாசம் எனக்கு செலவு இருக்கு, எனக்கு பணம் தேவை. அண்ணே நீங்க போங்கண்ணே, நான் எங்கயாவது கேட்டு வாங்கி குடுக்கறேனே. கண்டிப்பா வரணும். என்ன மேரி, யார்கிட்டயாச்சும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீ தான் இருந்தா ஒரு 5000 ரூபாய் கூடண்டி, வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன். என்கிட்ட ஏது? நான் வேணா ஒண்ணு செய்யறேன், பாலகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அவன் கிட்டயா? அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவன் போ சொல்ல வர சொல்லியே ஒரு மாதிரியா பாக்குறான். தெரியும், ஆனா நம்ம கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டான் அவன். நீ வா, நான் பேசுறேன். சரி பாக்கலாம். என்ன பண்ணான்னு தெரியலையே. என்ன மேரி, வாங்கிட்டியா? கொடுத்துட்டு வந்தேன். எப்படியாவது ஒரு மீனாவது மாட்டு, ஒண்ணும் மாட்டலையே. ஏய், இங்க வந்து கிடக்குறான் பாரு. வா, பேண்ட் உருவிடுவோம். தோ இருக்கான்ல, சிவாடா, இங்கே வந்து படுத்து கிடக்குறேன். என்னடா இப்படி தூங்குறா? அவனுக்கு என்னடா? ஏய் மாப்ள சார், என்ன என்ன சார் ரொம்ப டயர்டோ? நல்லா அடிச்சுட்டு படுத்திருக்கீங்க. எப்பவும் இங்க படுக்க மாட்டேன், அட்டில தான் படுப்பேன். இப்ப அட்டிலையும் படுக்கிறது இல்ல. என்ன உங்க கதை? இல்லடா, அட்டியில தண்ணி அடிச்சுட்டு போட்டா அம்மாட்ட சொல்லிடுறானுங்க. அது வேற வாலு வாலு கத்தினே இருக்குடா. ஓ, அப்ப தாமஸ் கூட அங்க வரது இல்லையாங்க? ஏன்? டேய், தாமஸ் தோ வரப்பலடா. ஆமா, எங்க தேடிட்டு வரான்? ஆமா, அவனுக்கு மாவே இல்லடா. அவனுக்கு சாவே இல்லடா. ஆமாச்சான், தல சிங்க மாதிரி வந்துடா. நான் என்ன தலைவர் பண்ணேன்? ஒண்ணும் தெரியாதுல்ல. என்னடா பிரச்சனை? ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரங்கிட்ட நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன். டேய், என்னடா மச்சான்? டேய் சிவா, பணத்தினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாம்டா. அவங்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துடுறா. ஆமா. இல்லடா, தலைவர் பணத்துக்காக பேசல, வேற ஏதோ இருக்கு. டேய், அது என்னமோ தெரியலடா. முன்ன மாதிரியே நம்ம சந்தோஷமா இல்லடா. நீ அவட காசை கொடுத்துறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா சிஸ்டர். இனிமே வார வாரம் வாங்க. சரிங்க சிஸ்டர். வரேன் சிஸ்டர். நல்லது. சர்ச்சுக்கு வந்துட்டு போறாளே, மனசுக்கு நிம்மதியா இருக்கு சிஸ்டர். நீ சொல்ற மாதிரி தான் இங்க வந்துட்டு போற எல்லாருமே சொல்றாங்க. ஏன் உன்ன 2 வாரமா ஆளே காணோம்? கடைசி 2 வாரம் வர முடியாம போயிடுச்சு. ஆனா இனிமேல் கரெக்டா வந்துடும் சிஸ்டர். யார் இது? தெரியலையே, இருங்க சிஸ்டர், நான் போய் பார்த்துட்டு வரேன். தாமஸ் சிஸ்டர். எந்த தாமஸ்? மேரி தாமஸ். ஏன் இப்படி இருக்காரு? இவர் எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லையே. மேரி பண்ற தப்பால தாமஸோடைய நிலைமைய பாத்தியா? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு அவரு. ஜீசஸ். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்களாவது சொல்லக்கூடாதா? அதை ஏன் கேக்குறீங்க சிஸ்டர்? நான் சொன்னதை நம்பாம கடையே அடிச்சு உடைச்சிட்டாரு. எதுக்குறாப்பா இவங்க விஷயத்த தலையிட்டோமோன்னு ஆயிடுச்சு. இங்க பாரு தாமஸ், நீ இல்லாதப்ப அவ வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. ஏய், துட்டங்க. நயா துட்டே தொழிலுக்கு போயிடுற
அடி தொழில் புரியாவா இத்தனை நாள் கடல்ல போய் சமாளிச்சு வந்த துட்டுல எங்க ஊருக்கு சோறாக்கி போட்டேன் அசிங்கமா ரோட்ல போட்டு பொண்டாட்டி இப்படி அடிச்சிருக்கிற உனக்கு என்னப்பா ஆச்சு உடுப்பா உடுப்பா அச்சுப்பா இங்க வா அம்மா கேட்டேன்னு சிவா மாமாட்ட போய் காசு வாங்கி வரியா பத்திரம் பார்த்துப்போம் மாமா அம்மா பணம் கேட்டாங்க அப்படியா சரி மாமாவுக்கு நான் தரேன் சொல்லு சரியா போ அப்படியே உட்காருங்க. இங்க பாரு சிவா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றதை இதோட மறந்துரு. நான் ஒன்னும் பணம் அடிக்கிற மிஷின் இல்ல, புரியுதா? நீ சும்மா ஜாலியா வெட்டியா சுத்திட்டு இருக்கிறதுக்கு என்னால பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. நான் அதையும் கவனிக்கணும். உன்னையவே என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, நான் வெளிநாட்டுக்கு போக போறேன். அங்கே போய் செட்டில் ஆயிட போறேன். இனிமே என்னை எந்த காரணத்துக்கு கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? இனிமே பணம் வேணும் அது வேணும்னு என்ன கேட்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த புடி புடி போதுண்டா சாமி, போ வெளியில. வந்துட்டான் பத்தியா? மேரி வா சிவா. பாரு வா வரேன். வா சொல்றல. பாலண்ணா, பாலண்ணா, யாராது? உன் தம்பி வந்திருக்கண்ணா. டேய், என் தம்பி நான் சின்ன வயசுல கொண்டுட்டேன். நீ எந்த தம்பிடா? உங்க சித்தி பையனா? ஓஹோ, சரி நீ வெளியே போய் கடாண்டு நில்றா, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரிண்ணா. டேய், போயிட்டியா? போறேன் போறேன். முதல்ல வெளியே போடா. நம்ம விக்கியதான் இது.
ஊர்ல ஒருத்தர் வந்து நானே இந்த ஊர்ல என் மொட்டத்துல விட சொல்லிட்டு விக்க வச்சு சுத்திட்டு இருக்கிறேன். நீ புதுசா ஒரு மொட்டை இல்லைடா. நம்ம குடும்பத்துல எல்லாருமே அதுல பிடிச்சவன் உயிரை பிடிச்சப்பா. ஐயோ என்ன தமச கோச்சுக்காத, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடு. இல்ல ஒரு கட்டிங் வாங்கி கொடு, நான் வேணா அப்புறமா கொடுத்துறேன். நானும் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காத. நானே ஓசில குடிக்க வந்திருக்கேன், நீ கேட்டு என்னக்கே நான் வாங்கி கொடுக்காம இருக்கேனா? கவலையே படாத, நான் வெளியில போய் எவனா ஒருத்தனை உஷார் பண்ணி கூட்டு வர்றேன். நீங்க இரு, கண்டிப்பா வரேன் தாமஸ். வாடா. யோ பாப்பா, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுப்பா. ஆமாண்டா, சம்பாதிக்கும் போது ஒன்னா இருப்பீங்க. அந்த பூண்டு, அந்த டான்சர் சிவா இல்ல, அந்த சிவா எல்லாம் இப்படி ஆடிக்கிட்டு இருப்பானே, அவன்கிட்ட போய் கேளு. சரக்கு கேட்டா தேவையில்லாதெல்லாம் பேச. உட்காருப்பா, நான் வாங்கி தரேன். உட்காருப்பா, உட்கார் தாமஸ். ஒரு ஆஃப் 2 கிளாஸ் வாட்டர் பாக்கெட் கொண்டு வாடா. இருப்பா வைடா. சாப்பிடுப்பா, எவ்வளவு நாள் வாங்கி தரேன். ஏன் டென்ஷன் ஆகுற? சரக்கு சாப்பிடுப்பா. மெதுவா சாப்பிடுப்பா. தாமஸ், ஏன்பா நல்லா இருக்க? ஒன்னும் இல்ல ஏதோ இருக்குதுப்பா, எனக்கு தெரியும். ஏன்பா சொல்ல மாட்டேன்ற? ஊத்து. ஏதோ இருக்கு தாமஸ், சொல்லு தாமஸ். ஒன்னும் இல்லன்றல்ல, சும்மா சொல்லு தாமஸ். நான் தானே தாமஸ், ஏதோ இருக்குது தெரியும் தாமஸ். சாப்பிடு தாமஸ். தாமஸ், நானும் சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஏற்கனவே சொப்பன சொன்னதை நீ நம்பல, இதுல நான் சொன்னா நம்ப போற. நான் ஏன் சொல்லும்பா, நீயே பாத்துக்கப்பா. இதுல பார்த்தாமஸ், நான் ஒரு நாள் கடையில இருந்து பார்த்தேன்பா. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டேன்பா. நான் யாருக்கிட்டையும் சொல்லலப்பா. இது இல்லாம போய் வெளியே சொல்ல முடியும்? நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னாரு. தல என்ன தல அடிக்க தல எதா இருந்தாலும் சொல்லிட்டு சொல்றல. உண்டுக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டா. அவ்வளவு தொட்ட இவ்வளவு தொட்ட, கடைசியில என் வீட்லயே உயிருக்கு உயிரா நினைச்சு என் மனசுல வச்சிருந்தேன். வீட்டு மானத்தை கால போட்டு
கூட்டு வந்திருக்கீங்க நியாயமா அது என்னப்பா முடிங்கப்பா முடிங்கப்பா அவளை கொன்னு போட்டுறே ஊர்வேரியா தாமஸ் பாருங்க என்னாச்சுன்னு தெரியலையே. மாமியார் வீட்டுல தான் ஒரு சோறு. என்னாச்சு? தாமஸ் யாரையும் குத்திட்டானா? நான் போலீஸ் தான் வச்சிட்டு போறேன். சட்டு புண்ணு எரிச்சமா காரியத்தை முடிச்சமான இல்லாம கூடிய வாய யாரு எரிக்கணும் எரிக்கணுங்கிற தங்கையாவன் போய் எரிக்கணும் பொறுக்கணும் எவ்வளவு பேசுனீங்க ஒரு சுப்பு கடை போட்டு நிறுத்துறா நீ யாரா நாங்க சொந்தத்துல பேசிட்டு இருக்கோம் இடையில நீ யாரா குறுக்க பேசிட்டு இருக்க சொந்த பந்தமெல்லாம் கல்யாணம் கருமாந்தனா முதல்ல திங்கிறது தான் வருவாங்க நீ என்ன பெருசா பேச வந்துட்ட நண்பத்தே கடைசி வரைக்கும் வருங்க யோ உங்க இஷ்டப்படி நீங்க பண்ணீங்க ஒரு பயம் வாடா வாடா எப்படி இருக்க? என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? மத்த பசங்களாம் எங்க? போடா நீங்க 2 பேரும் இல்லாதனால பசங்களாம் ஆளுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. இப்ப நானு ஆட்டோக்காரன் மட்டும்தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. இப்ப நானும் ஊருக்கு போறேன். உனக்கு துணி கொடுத்துருக்கேன் மச்சான், வாங்கிக்கலாம். நான் வர்றேன். என்ன தாமஸ் வந்த நாள்ல இருந்து நானும் பாக்குறேன், யாருக்கும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன். இப்படியே உம்முன்னு சரியாடுமா என்ன? ஜெயில எல்லாம் எப்படி இருக்கணும், நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு உடம்புலாம் தேத்தி அப்படி இருக்கணும். அப்போதான் வெளியே போகும்போது 4 பேர் சமாளிக்க முடியும். தாமஸ் நீ சரி விட்டு வர மாட்ட என்ன மச்சான்? சும்மா அவனே நொந்து போயிருக்கான். ஆமா தாமஸ் நீ ஏன் இப்படி இருக்க? ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி.
சரியா தானே பண்ணிட்டு வந்திருக்க இதுக்கு போய் டேய் லொடுக்கு கூப்பிடுறேன். ஏய் லொடுக்கே வாடா. ஏய் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து போனோம், பசியில இருப்பாடா. டேய் சீங்க வா. ஏய் சாப்பிட போலாம்டா. தாமஸ் சோகமா இருக்காப்ல, எல்லாம் காமெடி பண்ணி சிரிக்க வை. டேய் நான் என்ன சார்ஜிங் சாப்பினா? நான் எவ்வளவு ட்ரை பண்ணி அவன் சிரிக்க வைக்க முடியலடா. நான் என்னடா பண்ணி சிரிக்க வைக்கிறது? ஏய் மச்சி ஏதாவது ஒரு கானா பாட்டு பாடுறேன். பசிக்கிற நேரத்துல பாட்டா? என்னடா நீ? டேய் ஐயோ. கைதே பாட்றா கைதே. என்ன மச்சி? ஐயோ கைதே அட கைதே நீ காலிலே குடுறா அந்த பைதே. அங்கே ஒரு குழந்தை குயாமி அணைதே, அத பார்த்து அவங்க அம்மா படிக்கட்டுல இருந்து உயிதே. கைதே அட கைதே நீ காலிலே குடுறா அந்த அண்ணா சாப்பாடு வெயிட் பண்ணிறாரு, பாட்டி பண்ணிடுறோம் போடா. ஏய் இவ கூட நான் திருப்பி மீட்டிங்கா? சாப்பிட கூப்பிட்டான். ஒன்னும் சொல்லவும் மாட்டான், ஒன்னும் பேசவும் மாட்டான். போங்கடா சாப்பிட போங்கடா. வா தாமஸ் வா சாப்பிட. வாடா வாடா. சாப்பிடுப்பா. பிரியாணி துண்டுற மாதிரி துண்டுறான். சாப்பிடு தமாஸ். என்னடா லேட்டா வரீங்க? எப்போதும் போல இவனை சாப்பிட வைக்கிறது காமெடி ஷோ நடத்திட்டு வரீங்களா? பாவன எதுவுமே பேச மாட்டானே. டேய் உங்களை எத்தனை இடம் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட பேசாத, எதுவும் சொல்லாதன்ட்டு. எதுக்கும் ஒரு டைம் வேணும்டா. ப்ரெஷர் தாங்காம அவனே எல்லாத்தையும் சொல்லுவான். தர்மா தர்மா உனக்கு பெயில் பாஸ் ஆயிடுச்சு. நாளை காலைல நீ வெளில போற. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்துட்டு போப்பா. வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பா வருவேன். இன்னைக்கு நம்ம தேட்டர்ல 3 ஷோ நடக்க போகுது. எவனும் தூங்க கூடாது. அண்ணன் நாளைக்கு காலைல பெயில வெளில போறாருல, எல்லாம் ஜாலியா இருக்க வேணாமா? ஏய் மச்சான் லொடுக்கு நல்ல கானா ஒன்னு எடுத்து விடுறா. கைதே எப்ப பார்த்தாலும் கைதா கைதான்னு பாட்டு பாடின்னு இனிமேல் பாட்டு கிட்டு பாடினா உள்நாங்கள சூட வச்சிருவேன். கானா பாட்டு பாடுறதுக்கு ஆள் இருக்காருடா. இப்ப பாடுவார் பார். என்ன பாண்ண இருப்பது கையிலே மோசம் போனேனோர் நண்பனினாலே. உன்னால் மயிலே இருப்பது கையிலே மோசம் போனேனோர் நண்பனினாலே. அவமான சின்னம் போலே ஆனே நானே, அவமான சின்னம் போலே ஆனே நானே. உன்னால் மயிலே இருப்பது கையிலே மோசம் போலேனோ நண்பனினாலே.
அடிச்சு அடிச்சு அப்ப செத்துருவா அவனாலே ஆடி நிலைமைக்கு தானே உன்னால் மயிலே இருப்பது கையிலே மோசம் போனேனோ நண்பனினாலே வஞ்சகம் நண்பனும் செய்தது முச்சகட்டோ நட்டாத்தில மாட்டின் தவிக்கும் காலகட்டோ அதனாலே ஆடி நிலைமைக்கு தானே கழுதைய நானும் இஷ்டப்பட்டேன் அண்ணாங்கட்டி நானும் அவளை நம்பி விட்டேன் அட செல்போனுல படத்தை பார்த்து முந்தி விட்டேன் கள்ளக்காரல் கதைய கேட்டு அவனை குத்தி போட்டேன் அவளாலே ஆளே தாமஸ், துக்கத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு மனசுல வச்சுக்க கூடாது. தூக்கி போட்டு என்ன பண்ணணும் யோசி. நான் இன்னைக்கு வெளியில போறேன். உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு தாமஸ். ஒண்ணும் இல்ல, எனக்கு என் பையனை பார்க்கணும். அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கா சோகமா இருக்க? சந்தோஷமா இரு, நான் பாத்துக்கிறேன். வா தாமஸ், வா தாமஸ். இங்க தாமஸ் வீடு எங்க இருக்கு? தெரியலப்பா. இங்க தாமஸ் வீடு எங்க இருக்கு? எந்த தாமஸ் பா? இந்த ஜெயிலுக்கு போனாப்ல இல்ல? அப்படியே நேரா போய் லெஃப்ட்டுக்கா திரும்ப, அப்படியே ரைட் கட் பண்ணா கோயிலுக்கு பக்கத்துல. ஓகே சார். அம்மா, இங்க தாமஸோட ஒய்ஃப் மேரின்ட்டு ஒரு சின்ன பையன் கூட ஒருத்தர் பண்ணமா இங்க? அவங்க இங்க இல்லப்பா, ஒரு பிரச்சனை இல்ல, ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஊரை விட்டு போயிட்டாங்களா? எங்க போயிருப்பாங்க? சரி. வணங்கண்ணா. எப்படி பாருங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? யார் பாவங்களா? எல்லாம் நம்ம ஊர் பசங்கப்பா. எதையும் துணிஞ்சு போடுவாங்கப்பா. இது போடலையாப்பா?
அண்ணே ஒன்னும் போனே ஆகலண்ணே. 4 பேர் இருக்கண்ணா. போங்கப்பா, எங்க சண்டை போடாதீங்க. சரிண்ணா. எப்படிண்ணே மாடு மாதிரி வச்சிருக்கீங்க எல்லாரையும்? ஏய், இப்ப ஒரு அல்லக்கு போடா. வாங்க அப்படியே வாங்க. என்ன சாப்பிடுறீங்கண்ணே? உனக்கு என்ன வேணாலும் சொல்லுப்பா. சரி, பீரா பிராந்தியா? பிராந்தி ஃபுல்லு. ஃபுல்லா? தம்பி காசு வாங்கிக்கப்பா. க்ளீன் பண்ணு. பாருண்ணே, கல்யாணம் பண்ற ஐடியா இல்லையா? அட, கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான். ஆனா எனக்கு டெய்லி ஃபர்ஸ்ட் எய்ட் தான்ப்பா. டெய்லி ஒரு வீட்லயும் விருந்தம் போல் இருக்கு. ஆமா, ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது நம்ம கடைக்கு ஏத்தாம இருக்காப்ல தாமஸ், தெரியும்ல? அதான்பா கடலுக்கு போகல மீன்கார தாமஸ். அவன் பொண்டாட்டி மேரி. கொஞ்சம் இரு. அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகு. ஆளை பாத்தீங்கன்னா சும்மா அம்சமா இருப்பா. அவனை என்ன பண்ண தெரியுமா? காலி. நமக்கு கிடைக்காது, யாருக்கு கிடைக்காது.
மேல கை வச்சுட்டா கடத்துல ஓங்கி அழைச்சிட்டான். அந்த கோவத்துல தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு நாள் இந்த கேஸ்கார உள்ள போனோம். சிவாவும் போனாப்ல. என்ன சிவா? அட பாவி, அப்ப அங்க நான் தான்டா இருந்தேன். அப்படி அந்த தப்பு நடக்கலடா. ஐயோ, நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. டிவிடி பிளேயர் எடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. ஓ அப்படியா? சிவா, இதை எடுக்க முடியல, நீயே வந்து எத்திக்க. அப்படியா? சரி, இந்த பக்கம் வாங்க. இத மாத்தணும்னா 300 ரூபாய் ஆகும். இப்ப முடியாதே, அதையே மாட்டு. சரி சரி, இதுவே மாட்றேன். அப்புறம் பாத்துக்கலாம். சரி. என்ன மனுஷமா? ஒரு நாள் கனகாவா வீடுக்குள்ள போகும்போது சிவாவும் பின்னாடியே போனாப்ல. அத நான் தான் தப்பா சொல்லி சிஸ்டர்ட்ட போட்டு கொடுத்தேன். அட பாவி, மேரி அக்கா எனக்காக தான் சிவாயிட்ட போன்ல பேசுனாங்க. ஹாய். என்ன? என்னங்க அவசரம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இந்த கனகா இல்ல, கனகா பொண்ணு. ஏங்க, அவளுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க. ஏய், நேடி உனக்கு படி. அக்கா பாருங்க அக்கா. ஏன்பா? அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காட்டலாம் வந்திருக்கேன். என்னது? இதெல்லாம் நடந்த மாதிரி நான் தான் மேல கதை கட்டி விட்டேன். அட பாவமே, நீ சொன்னதை நம்பி நான் 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டேன். கர்த்தர் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. பின்னாடி சிவாவும் போனாப்ல. ஆனா ஒண்ணு நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் தாமசிட்டு அதை காமிச்சேன். மேரி வடிக்கு விழ பார்த்தா சிவாவும் தாங்கி பிடிச்சான். அதை நான் பார்த்தேன். மேரி. வரேன். வா சிவா, உள்ள வர வேண்டியதானே, எதுக்கு வெளியே நிக்கிற? இல்லங்க, பணம் கேட்டு பையனை அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு கடங்கார மாதிரி வெளியே நின்னா கொடுப்பாங்க. உள்ள வா. ஏங்க வா. ஐயோ, எப்பா மெதுவா தூக்குமா. பாத்துங்க பாத்துங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சீக்கிரம் போயா, சீக்கிரம் பாத்தீங்க. பொறுங்க பொறுங்க, வந்துட்டோம்ல. பொறுங்கம்மா, அவசரப்படாதீங்க. பொறுங்க பொறுங்க, வந்துட்டோம்ல. பொறுங்க பொறுங்க பொறுங்க, அவசரப்படாதீங்க. ஒரு குடும்பத்தையே கெடுத்து விட்டான் பாவன். அமைதி அமைதி, என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன் சார். அந்த படுபாவையால ஒரு குடும்பமே நாசம் ஆயிடுச்சு சார். டேய், அமைதி அமைதி, நாங்க வந்துட்டோம்ல. அமைதி அமைதி அமைதியா முள்ள மாதிரிங்க முடிச்சவங்க. இவங்கள கூட விட்டுருவேன், ஆனா இந்த மாதிரி ஆளுகளை விட மாட்டேன். எல்லாம் கலைஞ்சு போங்க போங்க. ரெடியா வண்டியா? போங்க போங்க போங்க, எல்லாம் போயிட்டான்டா. தப்பு பண்ணிட்டியடா. நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாடா. என்னடா சொல்ற? ஒரு நாள் பணம் கேட்டு மேரி அவன் வீட்டுக்கு போயிருக்கு. நீ அதெல்லாம் விசாரிக்காம தப்பு பண்ணிட்டியடா. போடா. ஊருக்குள்ள வட்டியை வாங்கிக்கிட்டு மைனர் மாதிரி சுத்திட்டு இருந்தேன். இப்ப தொட்டில கொண்டு போட்டாங்களாப்பா.
குட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. கல்யாணம் பண்ணாலே எல்லாரும் கைதி தாண்டா. அவனுக்கு 2 கொம்பு மட்டும் வச்சான். ஒனிடா டிவி விளம்பரத்துல வர்ற மொட்டை மாதிரியே இருப்பான். மச்சான் அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குடா. எனக்கு அவன் தலையில ஆவாயில் போன போல இருக்குடா. மச்சான் ஆமா இல்ல ஆம்லெட்டே போடலாம்டா. சொன்னாங்களா? நிலைமைக்கு ஆனது காரணமே வந்தோம். இவன் தானே அது? ஏய் கவலைப்படாத. குலாவே இருக்கா விடு. டேய் இங்க 2 குரூப் அடிச்சுக்கிறாங்கடா. சீக்கிரம் வாங்கடா வாங்கடா வாங்க வாங்கடா.
தலைவரே, என்ன நல்ல தூக்கமா? ஏஞ்சி வீட்டுக்கு போங்க.